மத்திய கிழக்கு உலக அரசியலின் வெப்பமான மையம். எப்போதும் பதற்றமும் சக்தி போட்டியும் நிறைந்த பகுதி. பல தசாப்தங்களாக போர், அரசியல் மோதல் மற்றும் உலக சக்திகளின் மறைமுக போட்டிகளால் இந்த பகுதி உலகத்தின் கவனத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்போது மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு புதிய பதற்றம் உருவாகியுள்ளது. அதற்கு காரணம் ஈரான் வெளியிட்டுள்ள ஒரு அதிர்ச்சியூட்டும் வீடியோ. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் மின்னல் வேகத்தில் பரவி வருகிறது. சில மணி நேரங்களுக்குள் மில்லியன் கணக்கான மக்கள் இந்த வீடியோவை பார்த்து வருகின்றனர். அரசியல் ஆய்வாளர்கள், பாதுகாப்பு நிபுணர்கள் மற்றும் உலக அரசியல் வட்டாரங்கள் கூட இந்த வீடியோவின் பின்னாலுள்ள உண்மையான செய்தி என்ன என்று ஆராய ஆரம்பித்துள்ளனர். ஈரானின் உச்ச மத மற்றும் அரசியல் தலைவரான அலி கமேனி பல தசாப்தங்களாக அந்த நாட்டின் அதிகாரத்தின் மையமாக இருந்து வருகிறார். 1989ஆம் ஆண்டிலிருந்து ஈரானின் உச்ச தலைவராக அவர் நாட்டின் அரசியல், இராணுவம் மற்றும் மத அதிகாரங்களை தன் கையில் வைத்துள்ளார். ஈரானின் வெளிநாட்டுக் கொள்கைகள், பாதுகாப்பு முடிவுகள் மற்றும் முக்கியமான அரசியல் தீர்மானங்கள் அனைத்திலும் அவரது செல்வாக்கு மிகப் பெரியது. ஆனால் சமீப காலங்களில் ஒரு முக்கியமான கேள்வி உலக அரசியல் வட்டாரங்களில் மீண்டும் மீண்டும் எழுந்து வருகிறது. அது, அலி கமேனி அவர்களுக்குப் பிறகு ஈரானின் அடுத்த உச்ச தலைவர் யார்? இந்த கேள்விக்கான பதில் குறித்து பல ஊகங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த பெயர்களில் அடிக்கடி பேசப்படும் ஒருவர் முஜ்தபா கமேனி. அவர் அலி கமேனி அவர்களின் மகன். பொதுவாக ஈரானின் அரசியல் மேடைகளில் அவர் மிக குறைவாகவே வெளிப்படையாக தோன்றினாலும், ஈரானின் மத மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுக்குள் அவரது செல்வாக்கு மெல்ல மெல்ல அதிகரித்து வருவதாக பல சர்வதேச ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இப்போது வெளியாகியுள்ள இந்த வீடியோ அவரது எதிர்கால அரசியல் பங்களிப்பை மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறதா என்ற கேள்வியும் சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் எழுகிறது. இந்த வீடியோவில் காணப்படும் காட்சிகள் சாதாரண விளம்பர காட்சிகள் அல்ல. அதில் ஈரானின் ஏவுகணை திறன், நிலத்தடி இராணுவ தளங்கள், மேம்பட்ட ஆயுத அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை காட்டும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த காட்சிகள் ஈரான் தனது இராணுவ சக்தியை உலகிற்கு நினைவூட்டும் முயற்சியாக பலர் பார்க்கின்றனர். அதே நேரத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் நாடுகளை மறைமுகமாக விமர்சிக்கும் சின்னங்களும் இந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் ஈரான் எந்த அழுத்தத்திற்கும் தளராது என்ற அரசியல் செய்தியை உலகத்திற்கு அனுப்புகிறது என்று பல அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மத்திய கிழக்கில் ஏற்கனவே பதற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த வீடியோ வெளியானது உலக அரசியல் கவனத்தை மீண்டும் ஈரானின் மீது திருப்பியுள்ளது. இந்த வீடியோ ஒரு சாதாரண அரசியல் பிரச்சாரமா, அல்லது ஈரானின் அடுத்த தலைமையை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் ஒரு மறைமுக அறிவிப்பா? இல்லையென்றால் இது உலக சக்திகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு பெரிய அரசியல் எச்சரிக்கையா என்ற கேள்விகளுக்கான பதில் இன்னும் தெளிவாக இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி: மத்திய கிழக்கில் நடக்க இருக்கும் அடுத்த அரசியல் மாற்றங்கள் உலக அரசியலையே பாதிக்கக்கூடியவை. அந்த மாற்றத்தின் மையத்தில் ஈரான் இருக்கும் வாய்ப்பு மிக அதிகம். எதிர்காலத்தில் ஈரானின் அரசியல் பாதை எந்த திசையில் செல்கிறது என்பதை உலகம் முழுவதும் மிகுந்த கவனத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். குளோபல் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் ஆன் செய்ய மறக்காதீர்கள்.